வடக்கிலிருந்து தெற்கே தஞ்சம் புகுந்த காங்கிரசின் இளவரசருக்கு ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு வேறு தொகுதியை ஒதுக்குவார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி, அமைதி தொகுதியில் வெற்றி பெற முடியாது என தெரிந்த பிறகு கேரள மாநிலம் வயநாடு தொகுதிக்கு ராகுல் காந்தி சென்றதாக அவரது பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக சாடினார். ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு ராகுல் காந்திக்கு வேறு தொகுதியை கட்சி ஒதுக்கும் என தெரிவித்த பிரதமர் மோடி, அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதேபோல ரெபரேலி தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வான சோனியா காந்தி தற்போது ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றம் வந்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். வயநாட்டில் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் மே 20ஆம் தேதி ரெபரேலியில் வாக்குப்பதிவு நடைபெறும்போது தான் சொன்னது தெரியவரும் என்றும், பிரியங்கா காந்தியை ரெபரேலி தொகுதியில் நிறுத்துவார்கள் என்றும் பிரதமர் மோடி கூறினார்.